மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் கீதா இணைந்திருக்கிறாங்க. பேசலாம். விஜய் வந்துட்டு தன்னோட இன்கம் டேக்ஸ் ரேடு தனக்கு பிரச்சனைகள் இருக்கிறது இன்கம் டேக்ஸ்ல. ஆகையால அதை மூடி மறைக்கிறது தான் அரசியல். மக்களுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு மக்களுக்காக எந்த மக்களும் உனக்கு கூப்பிடலீங்க. நீ உன்னோட என்ன இந்த இடத்துல உட்கார வச்ச மக்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு வந்திருக்கேன். நீ ஒன்றும் செய்ய போடல. நீ எந்த மக்களை சந்திக்கிற ஃபர்ஸ்ட் ஊழல் நபரோட நீ கை கோச்சுற அரசியல் பண்ற. உன் குடும்பத்தையே நீ உருப்படியா பார்க்காத ஒரு மனுஷன். நீ பகிரங்கமா நீ ட்ரிஷாவோட ஊர் சுத்திட்டு நீ 50 கோடி வாங்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ. இந்த 50 கோடியில நீ எவ்வளவு இது ஃபுல்லும் ஒயிட்டா வாங்கினியா? இல்ல அப்ப நீ ₹1 வாங்கியிருந்தாலும் பிளாக்ல அதுவுமே ஊழல் தானே. அப்ப நீ ஊழலை பத்தி பேசுற உனக்கு யோகிதம் கிடையாது. 200 கோடி பிச்சை காசு. நீ இங்க கொள்ளாடிக்க போறது 2 லட்சம் கோடி கொள்ளாடிக்க போற. நீ என்னத்த பண்ண போறியோ புடுங்க போறியோ கடவுளுக்கு தான் தெரியும். நிஜமாவே இவங்க எல்லாம் அரசியலுக்கு நாட்டை குட்டி சவராக்குறது. இவங்கெல்லாம் நாட்டுக்கு ஒரு கேடு. தமிழ்நாடு அப்படின்னாவே ஆளும் கட்சிகள் திமுக இல்லைன்னா அதிமுக அப்படின்றது தான். இல்ல அவங்களோட உதவியோட கூட்டணி கட்சியா சில தொகுதி பெறலாம். அதுதான் மற்ற கட்சியால முடியும். மாற்று அப்படிங்கிற ஒரு 10% புதுசா யாராவது வந்துகிட்டே இருப்பாங்க. இப்ப தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி நடிகர் விஜய் ஆரம்பிச்சிருக்காரு கட்சி. கிட்டத்தட்ட 2வது ஆண்டுல அடியெடுத்து வச்சிருக்கார். ஆனா அவர் முன்னிருந்து இது வரைக்கும் ஒரு போராட்டமாவது நடத்திருக்காரா அப்படின்னா இல்லன்னு தான் சொல்லணும். இல்ல ஒரே ஒரு போராட்டம் அந்த ஏர்போர்ட் அந்த ஊர்ல பரந்தூர் விமானம் அந்த இல்ல அதுமே எடுத்துக்கலாம். போராட்டத்தை முன்னெடுக்கலையே அவரு. அதுமே போராட்டம் நம்ம எடுத்துக்கலாம். அரசியல் போராட்டம் அப்படிங்கிறது கட்சி தொண்டர்களை அழைச்சிட்டு போய் இப்போ தலைவர் முன்னிருந்து போராட்டம் நடத்துவதுதான். எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு விமர்சனம் இருந்தா கூட செயல்படல எதிர்கட்சி அப்படின்னு அவர் கூட ஆளுநர் மாளிகை வரைக்கும் நடந்து போய் ஒரு மனு கொடுத்துட்டுலாம் வந்தார். விஜய் மறுபடியும் விஜய் தன்னோட இன்கம் டேக்ஸ் ரேடு தனக்கு பிரச்சனைகள் இருக்கிறது இன்கம் டேக்ஸ்ல. ஆகையால அதை மூடி மறைக்கிறது தான் அரசியல் அவங்களுக்கு. இப்போ இவங்க எல்லாமே பின்னால யாரோ ஒருத்தர் ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்னோட ஸ்ட்ராங் பிலீஃப் பிஜேபி தான் ஈவன் விஜயை முன் கொண்டு வந்திருக்கு. ஏன்னா மிரட்டி நீ வா அரசியலுக்கு உன்னோட இது இல்லைன்னு சொல்லிட்டு டிஎம்கேவை அட்டாக் பண்ணுறதுக்கு. பட் அந்த அலையன்ஸ் பிட்வீன் அதிமுக அண்ட் டிவிக்கே ஓரளவுக்கு வரல ஏதோ இது. பட் டைம் இருக்கு, இன்னும் 11 மாசம் இருக்குது. ஓகே, அது இல்ல அவர் விஜய் என்ன சொல்றாருன்னா, நான் என்னுடைய கேரியர்ல உச்சத்துல இருந்தேன், ஒரு வருஷத்துக்கு 1000 கோடி வருமானத்தை என்னமா உச்சத்தை மக்களுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. மக்களுக்காக எந்த மக்களும் உனக்கு கூப்பிடலீங்க. நீ உன்னோட என்ன இந்த இடத்துல உட்கார வச்ச மக்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு வந்திருக்கேன். நீ ஒண்ணும் செய்ய போடல. நீ எந்த மக்களை சந்திக்கிற ஃபர்ஸ்ட் ஒண்ணும் இல்ல. நீங்க போய் அங்க போய் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டீங்கன்னா உங்களுக்கு அவரை போன்ல கடிப்பாரா? கடிக்க மாட்டாரு. அவர் இந்த மாதிரி என் மாதிரி உட்கார்ந்து நம்ம 3 பேர் உட்காரலாம். நானும் கொஸ்டின்ஸ் கேட்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் பொலிட்டிக்கலா கேட்கிறேன், எனக்கு தெரிஞ்ச எக்கனாமிக் கொஸ்டின்ஸ் கேட்கிறேன். அவர் நம்மள கேட்கட்டும் பார்க்கலாம் எந்த அளவுக்கு நம்ம 3 பேரோட டிஸ்கஷன் போகும்னு சொல்லி. இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் நானே சொல்றேனே, யாரோட நீ கூட்டு சேர்றை மார்ட்டினோட மருமகன். யார் மார்ட்டின்? மார்ட்டின் ஒரு கள்ள இந்த இது என்ன லாட்டரி டிக்கெட்டை அடிச்ச ஆளு. ஓகே, கள்ள நோட்டை எப்படி அடிக்கிறோம் கவுண்டர்ஃபீட், இது கவுண்டர்ஃபீட் டிக்கெட்ஸ். அப்போ எவ்வளோ ஏழைகளை நீங்கள் ஏமாற்றி இருப்பீங்க. அப்போ நீ எல்லாம் என்ன அந்த மாதிரி ஆட்கிட்ட பணம் வாங்கி நீ ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துறீங்கன்னா அதே தான். ஈவன் இட் ஆல்சோ கோஸ் ஃபார் இவங்க விசிகே. ஈவன் இவர் இவ்வளோ பேசும் திருமாவளவன் இந்த இந்த பையன் அங்கதான் இருந்தான், அந்த ஆதவ அர்ஜுனா. அப்போ இவங்கெல்லாம் எப்படி தெரியுமா, ஒவ்வொரு இடத்துல பதத்தை பார்த்துக்கிட்டு இந்த அவங்களுக்கு அது ஒரு பிஸ்னஸ். ஏன்னா அவங்களோட கொள்ளாடிச்ச காசை எப்படி காப்பாத்திக்குது. அதே மார்ட்டின் டிஎம்கேக்கும் டொனேஷன் கொடுத்துருக்காரு அந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல. அப்ப எந்த ஒரு பாஜகவுக்கும் கொடுத்துருக்காரு. ஆமா, 2 பேர். ஏன்னா அவங்க பையன் அங்க இருக்கான், பொண்டாட்டி ஐஜேக்கல் இருக்குது, இவங்க மருமகன் இங்க இருக்குது இந்த டிவிகேல. அப்ப இவங்களுக்கெல்லாம் மக்கள் எந்த மக்கள் இவங்களை போய் சந்திக்க முடியுது? எந்த அரசியல் கட்சி தலைவரோட மக்கள் போய் சந்திக்க முடியுது? என்ன, எதுக்கு எங்க தலைவர் எதுக்கு சந்திக்கணும்? இந்த கேள்வியெல்லாம் கேட்பான். ஃபர்ஸ்ட் நம்பர் போனே எடுக்க மாட்டானுங்க எவனும்.
ஓகே, அது பொம்பளைங்களா இருக்கட்டும் ஆம்பளைங்களா இருக்கட்டும். அதனால இந்த மாற்றங்கள் வந்துட்டு யாரோ ஒருத்தர் என் மாதிரி பேச ஆரம்பிச்சாதான் இந்த மாற்றங்கள் அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் அவங்களுக்கு உரைக்கும். யாரோ நம்மளை திட்டுறாங்க, அவங்களுக்கு மனசாட்சியும் ஒன்று இருக்குது. அந்த மனசாட்சியை வித்துட்டாங்கன்னா எதுவுமே உரைக்காது. பட் வந்து நிஜமாவே கொஞ்சம் கூட மனுஷத்தன்மை தான் உரைக்கணும். அப்போ வந்து இந்த விஜய் சொல்ற வந்துட்டு நீயே ஒரு ஊழல் நபரோட நீ கை கோச்சுட்டு அரசியல் பண்ற, நீ எவ்வளவு யோகிய சிகாமணி, நீ வந்து பெண்களுக்காக கான்ஃபரன்ஸ்ல நீ என்ன சொல்ற அந்த இதுல பொது குழுல பெண்களுக்காக நீ எந்த பெண்கள் கிட்ட வந்து சேஃபா இருப்பாங்க, உன் குடும்பத்தையே நீ உருப்படியா பார்க்காத ஒரு மனுஷன், நீ பகிரங்கமா நீ ட்ரிஷாவோட ஊர் சுத்திட்டு இருக்க. இதெல்லாம் வந்துட்டு பப்ளிக் லைஃப்ல வந்து நீங்க வந்து பப்ளிக் லைஃப்க்கு வந்தனா நீங்க வந்து தனி மனிதன் ஒழுக்கம் கண்டிப்பா இருந்தே தீரணும். நீங்க வந்துட்டு மக்கள் எல்லாமே ஏத்துப்பாங்கன்னா கிடையாது. யாரோ ஒருத்தர் மக்கள்ல கேள்வி கேட்பாங்க. மூணாவது, நீ இவ்வளவு பேசும் நான் ஊழலே செய்யலன்னு சொன்னா நீ வந்து 200 கோடி வாங்கின சொன்னா 200 கோடி கூட வைக்கல, நீ 50 கோடி வாங்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ. இந்த 50 கோடியில நீ எவ்வளவு இது ஃபுல்லும் ஒயிட்டா வாங்கினியா? இல்ல. அப்ப நீ 1 ரூபாய் வாங்கியிருந்தாலும் பிளாக்ல அதுவுமே ஊழல் தானே. அப்போ வந்து நீ வந்து ஊழலை பத்தி பேசுற உனக்கு யோகிதம் கிடையாது. மூணாவது வந்து நீ ஒரு காரை வாங்கின, ஒரு இம்போர்ட்டட் கார், அது போட்ட அந்த கஸ்டம்ஸ் டியூட்டியை நீ வந்து அதுக்கு போய் கண்டெஸ்ட் பண்ற கோர்ட்ல. அப்ப நீ வந்து அந்த வக்கீலுக்கு செலவு பண்றதுக்கு உனக்கு பணம் இருக்குது, ஆனா நாட்டுக்காக அந்த டாக்ஸை கட்டணும்னா நீ வந்துட்டு கூச்சப்படுற. அப்ப நீ வந்து என்ன பண்ணுவ? நீ 200 கோடி கொடுத்தேன்னு நினைச்சுக்கோங்க. 200 கோடி வந்து பிச்சை காசு. நீ வந்து இங்க கொள்ளடிக்க போறது 2 லட்சம் கோடி கொள்ளடிக்க போற. அது வந்துட்டு எவ்வளவு நீ ஒரு 10-20 வருஷம் ஆக்ட் பண்ணாதான் அதுக்குள்ள உனக்கு போயிடும் மார்க்கெட்டு. அப்போ வந்துட்டு நீ 200 கோடியை என்னமோ பெரிய தியாகம் பண்ண சொல்றது பைத்தியக்காரத்தனம். மக்கள் சொல்லணும், இதை நீ சொல்லக்கூடாது. இப்போ வந்து நான் வந்து தானம் தர்மம் பண்றேன்னா அந்த தானம் தர்மம் வாங்குறவங்க சொல்லணும், ஐயோ இந்த அம்மா அவ்வளவு பேத்துக்கு தானம் தர்மம் பண்றது அவங்க சொல்லணும். அப்போ வந்து நீ என்ன 200 கோடி எந்த மக்கள் கூப்பிட்டவன அழுதாங்களா எல்லாருமே வான்ட்டு? இல்ல, நீ உன்னோட ஏதோ காப்பாத்துக்கிறதுக்கு நீ வந்து ஒரு ஏஜென்ட் ஃபார் பிஜேபி, இட் வில் பி எக்ஸ்போஸ்ட். ஏன்னா நீ பிஜேபியோட அலையன்ஸ் போட்டுட்டு வந்தீங்கன்னா தமிழ்நாட்டுல உதவாங்குவீங்க கண்டிப்பா. அந்த ஒரு விதத்துல தமிழ்நாட்டு மக்கள் உறுதியா இருக்காங்க இந்த பிஜேபி அலையன்ஸ். பிஜேபி எதிர்க்கிறாரு கடுமையா விஜய். அதெல்லாம் டிராமா. அதுதான் நான் சொல்றேன் பாருங்க. இப்ப இவனுங்களே எதிர்த்தாங்க. இப்போ அண்ணாமலை எதிர்க்கு இல்லையா இந்த அதிமுகவை. நான் வந்துட்டு டிஎம்கே அனுப்புறது மட்டும் நான் செருப்பை போட மாட்டேன்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் போய் சாட்டவாலில் அடிச்சிச்சு அந்த பெண், அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பெண்ணோட என்ன சொல்றது ரேப்புக்கு. அப்போ நீ உன் கட்சியிலே ஒருத்தன் பண்ணான், அப்போ நீ எந்த சாட்டவால் எடுத்து அடிச்ச? அதில் இதெல்லாம் சும்மா இவங்க நினச்சிக்கிறாங்க இது மாதிரி இந்த சில்லி ட்ராமா பண்ணுவேன். ஒரு ஐபிஎஸ் படித்தவனுக்கு முதல்ல புத்தி இருக்கணும். தட் இஸ் பைத்தியக்காரனாட்டம் மக்களை பைத்தியக்காரன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் பண்ணுற பைத்தியக்காரத்தனத்துக்கு மக்களும் பைத்தியக்காரன்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் தான் you're going to be the loser. Okay. இப்போ வந்து இந்த 2026 தேர்தல் களம் வந்து யங்ஸ்டர்ஸ் அதிகமா இருக்காங்க, ரொம்ப டஃப்பா இருக்கும். ஏன்னா பாஜகல அண்ணாமலை, டிஎம்கேல உதயநிதி ஸ்டாலின், அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்திருக்காரு, சீமான் இருக்காரு. அப்படிங்கும்போது இப்போ ஒருத்தர் வந்து அந்த போட்டியில இருந்து விலகி இருக்காரு, அண்ணாமலையை மாற்றிருக்காங்க, நயினா நாகேந்திரன் வந்திருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய தேசிய பொறுப்பு கொடுக்கப்படுறதாகவும் சொல்லியிருக்கு. அதிமுகவோட அழுத்தத்தால தான் மாற்றப்பட்டிருக்காரு அண்ணாமலைன்னு சொல்லப்படுது. அதான் நீங்க அது உண்மைதான். பிகாஸ் வந்து அசிங்கமா இருந்தாலும் பேசி போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அலைன்ஸ் வேணும்னா அப்ப நீ எதுக்கு பேசுற? நீ வாய மூடிட்டு இருக்க. உன்னோட உனக்கு என்ன இருக்குது? உன்னோட ஓட் பேங்க். நீ எல்லாம் கதை ஓட்டுற. உனக்கு நிஜமாவே யோகிதம் இருந்தா பிஜேபி இவ்வளவு காசு இருக்குதுல்ல, நான் பிஜேபி இடத்துல இருந்தேன்னா எனக்கு சூடு சொரணை இருக்கும், நான் தனியாவே போட்டிடுவேன். ஈவன் 0 votes விட்டுட்டோம், ஈவன் இல்லாட்ட நோட்டா விட கம்மியா இருக்கட்டும். பட் ஃபர்ஸ்ட் நீ ப்ரூவ் பண்ணு. அதை உனக்கு பண்றதுக்கு வக்கில்லை எந்த ஒரு கட்சியுமே. தனியா நின்று காட்டுட்டோம். அந்த விஷயத்துல நான் வந்துட்டு ஓரளவுக்கு சீமானுக்கு ஐ டோன்ட் லைக் ஹிம், பட் ஐ கிவ் ஹிம் தட் டியூ ரெஸ்பெக்ட். தட் இஸ் அட்லீஸ்ட் நின்று காட்டுது. அதே மாதிரி விஜயகாந்த் ஃபர்ஸ்ட் காலகட்டத்தில் தனியாகவே நின்று செஞ்சார். தட் இஸ் தான் சொந்தமா. சீமானுக்காவது ஏதோ பின்பது யாரோ கிட்ட பணம் வருது, இந்த ஈழத் தமிழர்கள் கிட்ட நிறைய ஏமாத்தி சம்பாதிச்சிருக்காரு, அந்த குற்றம் இருக்கிறது. பட் வந்துட்டு விஜயகாந்துக்கு அது இல்லை அந்த காலகட்டத்தில். ஓகே, சொந்ததான் அவர் செலவு பண்ணாரு. நாட் ஒன்லி ஃபார் பாலிடிக்ஸ், மக்களுக்குமே நிறைய பேத்துக்கு சாப்பாடு போட்டு இதெல்லாம் நானே என் கண்ணால் பார்த்துருக்கேன். தட் இஸ் அந்த டி நகரில் அந்த ரோடு பேர் எனக்கு சொல்ல தெரியல, பட் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். நான் ஒரு நாள் என்ன இவ்வளோ கூட்டம் நிற்குதுன்னா அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி விஜயகாந்த் வந்து டெய்லி சாப்பாடு போடுவார். அப்போ இதெல்லாம் வந்துட்டு எல்லாத்துக்குமே அந்த மனசு வராது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் பாதி 99.9
பெர்சன்ட் வந்து கஞ்ச பிசினாரிங்க. நம்ம கிட்ட தான் புடுங்குவானுங்க தவிர்த்து. அதே நீங்க நார்த்ல போய் பாருங்க, அந்த பேசிக் மரியாதை இருக்குது. அவங்க வீட்டுக்கு போனா ஒரு தண்ணி கொடுப்பாங்க, ஒரு டீ கொடுப்பாங்க, இல்லாட்டி ஜூஸ் கொடுப்பாங்க, மோர் கொடுப்பாங்க. ஆனா இந்த தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் நீங்க பாத்தீங்கன்னா படு கஞ்சனுங்களா இருப்பானுங்க. இது ஆகல இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அந்த தானம் அந்த மனப்பான்மை இல்லை. இன்க்ளூடிங் விஜய். விஜய் இஸ் ஒன் ஆஃப் த ரொம்ப கஞ்ச பிசினாரியும், அவ்வளவு பெரிய கஞ்ச பிசினாரி. நிவாரணம் கொடுத்தாரு என்ன நிவாரணம்? ஆமா, நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் நான் எவ்வளவு எல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் தேவையில்லாதது. நீ வந்து சம்பாதிக்க 200 கோடி, நான் 200 கோடி சம்பாதிக்கல. ஓகே, நான் மேபி ரொம்ப மேக்ஸிமம் போனா 1 கோடி சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. உன்னை விட 200 மடங்கு கம்மி. ஓகே, பட் நான் வந்து எவ்வளவு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன்னு அந்த பிள்ளைங்களுக்கு தெரியும். அப்போ வந்து நீ இன்னைக்கு இது பொது வாழ்க்கைக்கு வருதால நீ இந்த டிராமா போடுற. நான் வந்து இன்னைக்கு இல்லை, நான் 35 வருஷமா இல்லை 40 வருஷமா நான் எவ்வளோ பேருக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். தட் இஸ் விதைவர்களுக்கு, தட் இஸ் மறு மாற்றம், அந்த தமிழ்ல என்ன சொல்ல, டிசேபிள் விமென், இந்த புருஷன் விட்டு போட்டு போனவங்க, விடோஸு, அதுக்கப்புறம் பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், குழந்தைங்களுக்கு எவ்வளோ பேருக்கு நாங்கள் எங்கள் விதத்தில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்துட்டு நீ வந்து இன்னைக்கு எதுக்காக இந்த ட்ராமா போடுற? நீ குவைட்டாவே பண்ணிட்டு போ, யாரும் அதை விமர்சிக்க மாட்டாங்க. ஏன்னா நீ பண்ணிட்டு இருக்கோம், எப்போ பண்ணிட்டு இரு. ஆனா இப்படி அரசியலுக்கு வருதால நீ இதை பண்ணும்போது அப்ப கண்டிப்பா யாரோ ஒருத்தர் விமர்சிப்பாங்க. ஏன்னா நான் வந்துட்டு கண்டிப்பா செய்வேன். ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி ட்ராமா போடுறவங்கள நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா நம்ம பர்ஃபெக்டா இருக்கும்போது நம்ம தைரியமா பேசலாம் யாரையும். அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம், ஊழலை வந்து ஒழிப்போம், ஊழல் கட்சிகளை ஒழிப்பதுதான் முதல் பணி அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதிமுகவோட மறைமுக பேச்சுவார்த்தை நடந்ததா தெரியுதா? ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல் தான் அது, உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான் அது. அப்ப அங்கேயே முதல்ல சறுக்குற இல்ல, நீ வந்து சொல்ற, நீ வந்து எனக்கு ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஃபேன்ஸ் இஸ் காட். ஓகே, வில் டேக் இட் ஃபார் இது 1 கோடி. எல்லாருமே எனக்கு 1 கோடி இருக்குன்னு சொல்ல, 1 கோடி உனக்கு யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கச்ச நீ எதுக்கு வந்து அலைன்ஸே நீ கால் ஃபார் பண்ற? இப்போ நான் ஒரு பொம்பளையா இருந்து அந்த தைரியம் இருக்குது. தட் இஸ் நிஜமாவே எனக்கெல்லாம் அந்த பணம் இருந்துச்சுன்னா நான் தனியாவே நிற்பேன். எனக்கு யாரும் பணம் கொடுப்பானே. இப்ப கூட 1 கோடி உறுப்பினர்கள் சேர்ந்திருக்காங்களா? இருக்கட்டும், 1 கோடி இருக்கட்டும். அப்ப நீ ஏன் போய் அலைன்ஸ் கேட்குற? அதே மாதிரி இந்த ஊழல்வாதிகளோட அதிமுக எல்லாருமே ஊழல்னு சொல்லி தெரியும். அப்போ வந்து நீ பேசுறதே தப்பு தானே. நீ பேசுறதே அங்கேயே உன்னோட என்ன சொல்றது, உன்னோட நேர்மை எல்லாமே போகுது இல்ல. அப்போ வந்து இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த பதவி நான் வந்து சிஎம் ஆயிடணும், நீ வந்து என்னத்தை பண்ண போறியோ புடுங்க போறியோ கடவுளுக்கு தான் தெரியும். நிஜமாவே இவங்க எல்லாம் வந்துட்டு அரசியலுக்கு வந்துட்டு நாட்டை குட்டி சவராக்குறது. இவங்கெல்லாம் நாட்டுக்கு ஒரு கேடு. இந்த ஜென்மங்கள் எல்லாம் நாட்டுக்கு. விஜய் அவர்களுடைய அரசியல் பயணத்துக்கு காரணமே வந்து ஜெயலலிதா அம்மா தான். ஏன் அப்ப அப்பயே வந்திருக்க வேண்டிய? இல்ல நான் நீங்க வந்து ஜெயலலிதா அம்மான்னு சொல்றீங்க. நான் ஒரே ஒரு இது கேள்வி கேட்கிறேன். இதே ரஜினிகாந்த், இதே கமலஹாசன், அதுக்கப்புறம் மற்ற அட்லீஸ்ட் விஜயகாந்த், அதுல நான் நிஜமாவே பாராட்டுவேன். எனக்கு வந்து அவரை பர்சனலா பிடிக்குமா பிடிக்காத பத்தி எனக்கு இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு தி பர்சனல் திங். ஓகே, பட் வந்து அந்த மனுஷனுக்கு வந்து ஒரு முதுகெலும்பு இருந்துச்சு, ஒரு தைரியம் இருந்துச்சு, அந்த முரட்டு ஒரு தைரியம். தட் இஸ் இன்னோசென்ட். அந்த சூழ்ச்சி அந்த புத்தி எல்லாம் கிடையாது. இஸ் இன்னோசென்ட் ஆக்சுவலி. ஐ மெட் ஹிம் ஆல்சோ. இஸ் வெரி அந்த பந்தா கிடையாது, இப்படி கீழே உட்காந்துருவாரு. இதெல்லாம் இவனுங்க கிட்ட பார்க்கவே மாட்டீங்க. அப்போ இவங்கெல்லாம் வந்து எப்ப எல்லாம் நீங்க சொன்னீங்க 2017 நீங்க வந்துட்டு ஜெயலலிதா செத்தப்பறம் தான் நீங்க வந்துட்டு ரஜினிகாந்தோ கமலஹாசன் அதுக்கப்புறம். அப்ப இவங்களுக்கு எல்லாம் என்ன தைரியம் இருக்குது? நீ அப்பவே வந்திருக்கணும். இல்லாட்டி நீ எப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்கணும்னா ஜெயலலிதா செத்த உடனே இந்த சசிகலாவை வந்து ஒரு சீஃப் மினிஸ்டரா போடுறதுக்கு இருந்தாங்கல்ல, அப்ப நீங்க யாரா ஒத்துறாவது எதிர்த்தீங்களா? ஒரு ஊழல் செய்த பெண்மணி அதை வந்து ஜெயிலுக்கு போயிருக்குது, அதை பத்தி யாருன்னா அதை சிஎம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஒத்துறாவது எதிர்த்தாங்களா இந்த தமிழ்நாட்டுல? என்ன தவிர்த்துட்டு யாரா ஒத்துரு எதிர்த்தாங்களா? அந்த முதுகெலும்பு இருந்துச்சா இவங்களுக்கு எல்லாத்துக்கும்? அப்போ வந்துட்டு எல்லாருமே சுயநலவாதிகள். ஏன்னா அவங்களுக்கு வந்து பிசினஸ் இது இருக்குது, சசிகலா இந்த ஃபைனான்ஸ் இது எல்லாமே. அப்போ வந்து எல்லாமே அவங்களோட இதுதான் பார்த்துக்கிறாங்க தவிர்த்துட்டு மக்களோ நாடு ஃபர்ஸ்ட். நாடை பத்தி எவனுக்குமே கவலை இல்லை, மக்களை பத்தி யாருக்குமே கவலை. வாய் மட்டும் ஸ்டேஜ்ல ஏறி நாங்க மக்களுக்காக ஏழைகளுக்காக இந்த வார்த்தைகளே விட்டுருங்க. ஏழைகள் யாருமே உங்களை யாருமே சந்திக்க முடியாது. இதுதான் உண்மையான அப்ப நேர்மையான மனிதர்கள் யாருமே உங்களை சந்திக்க முடியாது. இதுதான் உண்மையான நிலை. திடீர்னு ஒரு 2 தினங்களுக்கு முன்பாக ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. RM வீரப்பன் அந்த டாக்குமெண்ட்ரி இதுல வந்துட்டு அவருடைய அந்த பதவி இழப்புக்கு காரணம் நான் தான் சொல்லி வருந்தேன், நான் ஜெயலலிதாவை எதிர்க்கிறதுக்கு இதுவும் ஒரு முதன்மை காரணம் அப்படின்னு சொல்லி இப்ப சொல்லியிருந்தாரு. இல்ல அவர் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி எதிர்த்தது வந்து
அந்த டிராஃபிக் இதுல வந்து அவங்கள அந்த கார் ஏதோ நிறுத்தி ரொம்ப விட்டாங்க. நேரம் வெயிட் பண்ண ஆமா, அங்கதான் ஆரம்பிச்சது. அத வந்து அவர் எங்க பிரதிபலிச்சாருன்னா அந்த அந்த ஐ திங்க் பாஷா படம்னு நினைக்கிறேன். இந்த பாஷா படத்துல அதுக்கப்புறம் முத்து படத்துக்கு அப்புறம் கூட அந்த முத்து படம் வர்றதுக்கு முன்னால முத்து படத்துக்கு அப்புறமா அது ஒரு டயலாக் விட்டார். ரஜினிகாந்த் வந்து he will only give dialogues. அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலேயோ இல்ல படம் இன்னொரு படம் வர்றதுக்கு முன்னால் பெரிய டயலாக் விட்டார். இவ்வளவு பேசும் ரஜினிகாந்த் நீங்க வந்து ஆன்மீகவாதின்னு பேசுறீங்க. நீங்க வந்து உங்க கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும் போது யாரை தூக்கிட்டு வந்து அங்க உட்கார வச்சீங்க? அந்த ஒரு ஆள் எந்தோ மூர்த்தியோ ஏதோ ஒரு இது. அந்த ஆள் யாரு? பிஜேபியில இருந்த ஒரு நபர் இந்த இதுல இந்த ஐடி விங்ல. ஓகே, அப்ப அந்த ஆளுக்கு என்ன தனி மனிதன் ஒழுக்கம் இருக்குன்னா ஒன்றும் கிடையாது. நீ எவ்வளவு தனி மனிதன் ஒழுக்கம் இருக்குன்னா நீங்க வந்து டோன்ட் டெல், கடவுளை இழுத்துட்டே வராதிங்க. ஏன்னா இந்த கடவுள் எல்லாரும் ஒரு ஊர்கா மாதிரி எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த சாமியார்கள் இப்போ நம்ம நாட்டில் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் இந்த சாமியார்கள் நம்பர் 1 அயோக்கியர்கள். அது என்ன மதமாக இருக்கட்டும், ஹிந்து மதமோ கிறிஸ்டியனோ முஸ்லிம்ஸோ எதனாலும் இந்த கடவுளை வச்சுட்டு மதத்தை வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்துறது அவங்கள வந்துட்டு நீங்கள் ஆன்மீகவாதிகள்னு சொல்லிட்டு அவங்க வந்து பண்ணும் போது அயோக்கியத்தனம். இன்க்ளூடிங் ஈவன் ரஜினிகாந்த். என்னன்னா ரஜினிகாந்த் பர்சனலி டசன்ட் ஹேவ் குட் ஹேபிட்ஸ். ஓகே, அப்போ நீ வந்து ஆன்மீகவாதின்னு சொல்லாத. உன்னை எவ்வளோ பேர் சந்திக்க முடியும்? உங்களை யார் எவ்வளோ பேர் சந்திக்க முடியும்? எல்லாரும் அன்றைக்கி என்ன சொன்னீங்க? இந்த உலகமே சொல்லிச்சு. அந்த பார்த்தீங்கன்னா எல்லா ஜோசியக்காரங்களும் சொன்னாங்க, ஐயோ ரஜினிகாந்த் வந்து அவர் தான் சிஎம் ஆகிறார். நான் ஒரே ஒரு ஆள் தான் தைரியமாக நான் வந்து பேட்டிலையும் சொன்னேன், அந்த ஆள் வந்து அரசியலுக்கு வரமாட்டார், வந்தானா தனக்கும் ஒரு கேடு நாட்டுக்கும் ஒரு கேடுன்னு தான் சொன்னேன். அது அந்த வார்த்தை நான் என்னைக்கும் ஐ மெயின்டைன். இட்ஸ் தேர் இன் த ரெக்கார்ட்ஸ். நான் இன்னைக்கு திருப்பி கூட வாங்க முடியாது. ஓகே, அதே மாதிரி அவர் வந்துட்டு 2020 ஐ திங்க் 2020ல 31st or 30th டிசம்பர் நான் வந்து என்னோட அரசியல் கட்சி அனௌன்ஸ் பண்றேன்னு சொல்லும் போது நான் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கே சொன்னேன், பெட் வச்சேன், அந்த ஆள் வந்து அரசியல் வந்து இது உடம்பு சரியில்லைன்னு பின் வாங்குவான், பார்த்துட்டே இரு. அதே மாதிரி தான் நடந்தது. ஓகே, இட்ஸ் நாட் தட் நான் சொல்றது நான் கடவுள்னு சொல்லிட்டு சொல்ல. ஏன்னா கடவுள் யாருக்கோ ஒருத்தருக்கு அந்த இன்ட்யூட்டிவ் பவர் கொடுப்பாங்க. ஓகே, அதே மாதிரி இவங்களோட பிஹேவியர் பார்க்கும்போது யாருமே வந்துட்டு நாட்டுக்காக நான் கூட்டு இந்த விஜய் சொல்கிறேன் நான் வந்து 200 கோடியை விட்டேன். 200 கோடி பிச்சை காசுமா? நீங்கள் வந்து 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி கொள்ளாடிக்க போகிற. விஜய் அவர்கள் இப்போ வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. சீமானை எதிர்த்தாலும் சீமான் தரப்புல கூட பேச்சுவார்த்தை, சீமானிடம் இவங்க தரப்புல இருந்து ஜான் ஆரோக்கியசாமி மூலியமாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் தகவல் வெளியானது. ஆனா இப்ப அதிமுக பாஜக கூட்டணி உறுதி அப்படிங்கறது அடிப்படையில தாவேகா தனித்து விடப்பட்டிருக்கு. நாம் தமிழர் ஆரம்பத்துல இருந்தே நாங்க தனியா தான் போட்டி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தாவேகா தனித்து தான் போட்டி சொல்லி நடுவுல ஒரு தடவை விஜயோட இது அது ஏன்னா விஜய் இக்னோர் பண்ணதால இஸ் டேக்கிங் தட் ஸ்டாண்ட். நான் தான் சொல்றேன், இன்னும் 11 மாதம் இருக்கிறது. இந்த 11 மந்த்ஸ்ல எவன் எந்த பல்ட்டி எடுப்பான்னு உங்களுக்கு தெரியாது. ஓகே, நான் வந்து நான் பேச ஆரம்பிப்பேன். ஆனா வந்துட்டு எப்போ என்ன கீதமா ரொம்ப அவங்க இப்படி கோவமா பேசுறாங்க இப்படி பேசுறாங்கன்னா எனக்கு வந்து கொந்தளிக்குது. ஏன்னா நிஜமாவே எனக்கெல்லாம் நாட்டுப்பற்று. எனக்கெல்லாம் எங்கன்னா தவறா போகுதுன்னா இந்த ரோடுங்க இப்படி இருக்கும் போது இந்த ஹாஸ்பிட்டல்ஸு, இந்த தனியார் ஹாஸ்பிட்டலும் சரி இந்த அரசாங்க ஹாஸ்பிட்டல் சரி எவ்வளோ மக்கள் கஷ்டப்படுறாங்க உங்களுக்கு தெரியலிங்க. பாவம். நான் இப்போ ஒரு பணக்கார வீட்டுக்கு பொண்ணாக இருந்தாலும் எனக்கு அதோட கஷ்டம் அதோட என்ன சொல் வலி எனக்கு தெரியும். ஓகே, அதே மாதிரி படிப்பு எவ்வளோ பேத்துக்கு பாவம். அந்த படிக்கிறதுக்கு வந்து அந்த வசதி இல்லை. அந்த லோன்ஸ் போய் பேங்க்குக்கு போனால் இந்த பேங்க்ஸ் எப்படியெல்லாம் அவங்கள துன்புறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் யாருக்குமே புரியல. விவசாயிகள் மெயின் நம்மளோட வந்து அவங்க நம்ம அன்னதாத்தாஸ். அந்த விவசாயிகளுக்கு வந்து நீங்கள் போய் அந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் லோன் உடனே கிடைக்காது. டைம்லி லோன்ஸ். ஏன்னா அந்த மழை டைமுக்கு அவங்களுக்கு அந்த லோன் எல்லாம் ரெடி பண்ணி அந்த பூமியை ரெடி பண்ணி வைக்கணும். ஆனால் அந்த லோன் கிடைக்காது. அவங்க வந்து மறுபடியும் யார்கிட்ட போவாங்க? அந்த கந்துவட்டிக்காரங்க தான், அந்த ஊரில் இருக்க கந்துவட்டிக்காரங்க தான். அப்போ இதெல்லாம் இந்த மோடிக்கு தெரியாதா? இல்லாட்டி இந்த அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் தெரியாதா? இந்த நிர்மலா சீதாராமனுக்கு தெரியாதா? இவங்களுக்கெல்லாம் என்ன வாழ்க்கையை பற்றி தெரியுங்க? எந்த இண்டஸ்ட்ரி இவங்கெல்லாம் நடத்தியிருக்காங்க? நான் நடத்திருக்கேம்மா. ஐ நோ டு ரன் அ டெக்ஸ்டைல் மில், ஐ நோ டு ரன் அ ஃபவுண்டரி. என்னால் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நடத்த தெரியும். எனக்கு நான் இன்ஸ்டியூஷன், நான் வந்து பேசிக்காக ஒரு ஃபார்மர். ஐ லவ் ஃபார்மிங். அப்போ எனக்கு தெரியும் அந்த வலி, ஒரு விவசாயி படுற கஷ்டங்கள். அப்போ வந்துட்டு இந்த நாடு யாருக்காக இருக்குதுன்னா இந்த மாதிரி கொள்ள மாதிரி புள்ள மாதிரி இந்த மாதிரி ஃப்ராடுகளுக்கு தான் இந்த நாடு இருக்குது. தவிர்த்துட்டு உண்மையாக வாழ்கிற மக்களுக்கு இவங்களாம் யார் எந்த நீதி நியாயம் கிடைக்கிறது இல்லை. ஐம் சாரி. நன்றி மேடம், நன்றி. உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. இன்றைய நமது அரசியல் தனி நிகழ்ச்சியில வழக்கறிஞர் கீதாவோட பல கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.